மக்கள் பணி ஆற்றுவதே மகேசன் பணி. தாவேகா அரசின் இந்த செயல்பாடுகள் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. தளபதி விஜய் அவர்களின் ஒரு ஃபேனாக நான் நாடே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல முதல்வராக திறம்பட செயல்பட்டுக் கொண்டுள்ளார். இன்று பொதுச் செயலாளர் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களின் முன்னிலையில் இன்று தாவேகா வெற்றி கழகத்தில் நான் இணைந்துள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் பணி ஆற்றுவதே மகேசன் பணி என்று தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வீறுநடை போட்டுக் கொண்டுள்ளது. பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்று அனைத்தையும் தங்களுடைய கட்சியில் நமது தளபதி விஜய் அவர்கள் அழகாக அமல்படுத்துகின்றார். வெறும் வாய் சொல்லாக பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்று போராடி கொண்டில்லாமல் அதை செயல்பட தமிழக வெற்றி கழகம் செய்து காட்டிக் கொண்டுள்ளது. மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும், எப்படி அறவே லஞ்சத்தை வேறறுக்க வேண்டும் என்று நமது தளபதி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டுள்ளார். நான் முன்னாள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்துள்ளேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் மாணவர் பருவத்திலிருந்து இளைஞர் காங்கிரசிலிருந்து மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக நான் பயணித்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது தேர்தல் ரிசல்ட்டுகளுக்கெல்லாம் முன்பே நான் ராஜினாமா செய்துவிட்டேன். நீண்ட நெடிய கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக தாவேகா அரசின் இந்த செயல்பாடுகள் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களின் ஒரு ஃபேனாக நான் பள்ளி படிக்கும் காலத்திலிருந்தே இருந்துள்ளேன். அவரை ஒரு முதல்வராக சித்தரித்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் ஒரு நாடே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல முதல்வராக திறம்பட செயல்பட்டுக் கொண்டுள்ளார். அவருடைய தலைமையில் இன்று என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் இணைத்துக் கொண்டு செயல்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தமிழக வெற்றி கழகம் பல வெற்றிகளை தொடர்ந்து பெறும். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவிற்கு மிக்க நன்றி.